மாஸ்டர் பிளான் அந்த படத்தோட பூஜை தான் இன்றைக்கி. இந்த படத்தில் நான் நடிக்கிறது ரொம்ப சந்தோஷப்படுறேன். காரணம் என்னென்னா, மாஸ்டர் பிளான் படத்தோட இயக்குனர் ஹரி உத்ரா அவர்கள் எனக்கு ஒரு 15-20 வருடமாக நண்பர். அவரோட படங்கள்லாம் நான் தொடர்ந்து நடிச்சிட்டே வரேன். அவர் ஒரு இயக்குனரையும் தாண்டி என் மேலே அவ்வளவு பாசம் உள்ளவர். சினிமா இண்டஸ்ட்ரியில் நான் முன்னுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு 10 இயக்குனர்களில் அவர் ஒரு முக்கியமானவர், ஹரி உத்ரா. எனக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட ஃபோன் பண்ணி, அண்ணா இந்த மாதிரி அடுத்த படம் ஆரம்பிக்கிறேண்ணே, பூஜைண்ணே வந்துருங்கண்ணே, உங்கள் கேரக்டர் இது தானே, சம்பளம் இது தானே, நீங்கள் ஆஃபீஸ்க்கு வாங்க பேசணும் அப்படின்னு சொன்னார். அப்போ நான் ஒரே வார்த்தை தான் சொன்னேன், சார் நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் என்ன சம்பளம் கொடுக்குறீங்களோ, என்ன கேரக்டர் கொடுக்குறீங்களோ அதை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். இது எதுக்காக நான் சொல்கிறேன்னா, இன்றைக்கி சினிமாவில் எல்லோரும் என்ன விளம்பரத்துக்காகவும் பப்ளிசிட்டிக்காகவும் மட்டும்தான் என்னை பயன்படுத்துகிறாங்க. இந்த மாதிரி இயக்குனர் ஹரி உத்ரா மாதிரி இயக்குனர்கள்லாம் குழுன்னு உங்களுக்கு நிறையா திறமை இருக்குது, யாரும் பயன்படுத்துறது இல்லைல்ல, நீங்கள் மிகப்பெரிய நடிகராக வரணும் அப்படின்னு சொல்லுவார். அடிக்கடி வாரத்துக்கு ஒரு தடவையாச்சும் என்கிட்ட பேசுவார். சார் நான் அழுறது வேணா உங்களுக்கு காமெடியாக தெரியலாம், இதுதான் சார் உலகம். இந்த மாஸ்டர் பிளான் படத்தோட இந்த பூஜையிலேருந்து சொல்கிறேன், இதான் உலகம். 41 பேர் இறந்தப்ப செந்தில் பாலாஜி அழுதாரு, அப்போ எல்லாரும் கிண்டல் பண்ணீங்க. போன வாரம் டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் அழுதாரு, அப்போ எல்லாரும் சோகமாக பார்த்தீங்க, அடடா அப்படின்னு. அப்போ எதுதாங்க உண்மை? எதுதான் உண்மை? அரசியல்வாதி பண்ணாது நாடகம், சினிமா நடிகர் பண்ணாது நாடகம். இன்றைக்கி சோசியல் மீடியாவில் எல்லாமே நாடகம்தான், எல்லாமே நாடகம். சிரிச்சாக்க அது நாடகம், அழுதாக்க அது நாடகம். அப்போ எதுதான் உண்மை? சோசியல் மீடியா அந்த அளவுக்கு தரங்கட்டு போயிடுச்சு. யாருக்குன்னா ஒரு உதவின்னு கேட்டாக்க அது கிண்டல் பண்ணுற நிலைமையாகி போச்சு. அதனால் தயவு செஞ்சு அடுத்தவங்களோட வழியை புரிஞ்சுக்குங்க. நான் நிறையா இடத்துல ரொம்ப சிரித்து ஜாலியாக வந்துட்டு போகிறேன். ஆனால் அது எனக்கு தான் தெரியாது உள்ள வழி என்னன்றது. நான் குடும்பஸ்தன், என் வீட்டில் என்ன பிரச்சனைகள் இருக்கும் 4 பேர் பார்க்கும்போது வேணால் நான் கோமாளித்தனமாக தெரியலாம். நான் கோமாளி இல்லைங்க, ஏமாளி. நான் இப்போ கூட நான் அழுதாக்க அவர் தம்பி சொல்கிறாரு, ஒரு மனிதன் என்னதாங்க பண்ணுவான்ப்பா, என்னதான் பண்ணுவான், நான் யாருக்கு என்ன துரோகம் பண்ணேன்? இருந்தாலும் பரவாயில்ல, இயக்குனர் ஹரி உத்ரா மாதிரி இயக்குனர் இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது நான் சும்மா இப்போ கூட கேமரா முன்னாடி சொல்லணும் அப்படின்றக்காக சொல்லவில்லை. யார் பண்ணாலும் அது கேலி கிண்டலாக தான் ஆகுது. சரி, என்ன பிளான் சொல்லுங்க. இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பளித்த அப்புக்குட்டி, இப்போ வேணால் நீங்கள் நினைக்கலாம் உங்களை பற்றி நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஒரு நேஷ்னல் அவார்டு வாங்கினவர் இன்னைக்கு சொல்லுங்கள் அப்புக்குட்டி. அதுதான் நான் என்ன சொல்கிறேன்னா, என்னை எல்லாரும் கோமாளியாக தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க. நான் பல பேருக்கு ஏமாளியாக தான் வாழ்ந்துட்டுருக்கேன். தேனப்பா சாருக்கு தெரியும். எனிவே, இந்த நேரத்தில் இந்த அருமையான வாய்ப்பு அளித்த இயக்குனர் ஹரி உத்ரா சாருக்கு என் மனமார்ந்த நன்றி. ஏன் எமோஷனலாக பேசிட்டு கூல் சுரேஷ்ட ஜாலியாக தானே எதிர்பார்ப்பீங்க. ஹரி உத்ரா சார், உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. இப்போ கூட பாருங்கள், இந்த இடத்துக்கு வந்தவொன்னே ஒரு ஹீரோயின், இன்னொரு ஹீரோயின், 2 ஹீரோயினுக்கு நடுவில் தட்டுங்க, 2 ஹீரோயினுக்கு நடுவில் உட்கார வச்சு கூல் சுரேஷ் அழகு பார்க்கணும். இருந்தாலும் இந்த இடத்துல தம்பி
தருண் விஜய் அவர்கள் இந்த படத்தில் மாஸ்டர் பிளான் படத்தில் கதாநாயகனாக நடித்தாலும் என்னையும் அழகு பார்க்கணும் அப்படின்றக்காக சாயாதேவி எந்த பக்கமும் சாயாத தேவி அவங்க. ஏன்னா நானும் சாயாதேவி அவர்களும் கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாட்களாக பரமசிவன் பாத்திமா படத்தில் குளூரில் அவ்வளவு நைட்லேயும் கூட சரி பகல்லையும் சரி அவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த குளூரில் நடித்தோம். அவ்வளவு டெடிக்கேஷனான ஒரு ஆர்டிஸ்ட் அவங்க. சாயாதேவி நீங்கள் மாயாதேவி, நீங்கள் ஒரு காயாதேவி, நீங்கள் ஒரு வாயாதேவி, நீங்கள் ஒரு பாயாதேவி, சூப்பராக வந்துகிட்டே இருப்பீங்க. அதே மாதிரி இவங்க சகோதரி திவ்யா வேணாம் திவ்யா அப்படின்னு அந்த தனுஷ் அந்த படத்தில் வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரோ அதே மாதிரி கண்டிப்பாக தம்பி தருண் விஜய் அவர்களும் பர்ஃபார்ம் பண்ணுவார். அதே மாதிரி நீங்களும் ஈக்குவலாக பர்ஃபார்ம் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். தம்பி சென்றாயன் அந்த தம்பிக்கும் என் மனமார்ந்த நன்றி. நேஷ்னல் அவார்டு வாங்கிய அப்புக்குட்டி அவர்களுக்கு நன்றி. வேறு யார் இருக்குது? என் பேரை சொல்லாமல் விட்ட தேனப்பன் சாருக்கு என் மனமார்ந்த நன்றி. வாழ்த்த வந்திருந்த கதிரேசன் சார், 5 ஸ்டார் கதிரேசன் சாருக்கு நன்றி. என் உடன்பிறவா சகோதரர் சம்பத்ராம் அவர்களுக்கு நன்றி. எல்லாம் போயிட்டாங்களா? கதற கற்பழிக்கும் வினோத் அவர்களுக்கும் என் நன்றி. முக்கியமாக இன்றைக்கி இவ்வளோ ப்ரெஸ் மீடியாவை ஏற்பாடு பண்ணியிருக்கிற பிஆர்ஓ எய்ம் சதீஷ் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு நான் இன்றைக்கி வந்து எதுவும் கான்ட்ரவர்சியாக எதுவும் பேச விரும்பலைங்க. ஏன்னா இப்போ உங்களுக்கே தெரியும், இதை மாஸ்டர் பிளான்னு போட்டிருக்கேன். மாஸ்டர் பெரிய ஹிட்டு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இந்த மாஸ்டர் பிளானாக மிகப்பெரிய ஹிட் ஆகும். விஜய் சார் மாஸ்டர்னு படம் பேர் வச்சதுனால இப்போ நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நாலா பக்கமும் உங்களுக்கு எதிர்ப்புகள் வந்துட்டு தான் இருக்குது. நீங்கள் இருந்தாலும் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. நீங்கள் பாட்டுக்காக உங்கள் ரூட்டில் போயிட்டே இருங்க, சரிங்களா? அதே மாதிரி உங்களுடைய அந்த தொண்டர்களுக்கும் ரசிகர்களுக்கும் தயவு செஞ்சு கொஞ்சம் சொல்லி வைங்க. இது எதுக்காக இந்த மாஸ்டர் பிளான் படத்தில் இந்த இடத்துல சொல்ல வேண்டியிருக்குன்னா அது ஒரு பிளான் பண்ணி சொல்ல வேண்டியிருக்குல்ல. ஏன்னா பெண்களை இழிவுபடுத்தி பேசுவது அது வந்து தமிழனுக்கு அழகே இல்லை. எல்லாரும் யாரோ ஒரு பொண்ணு வந்து ஒரு இழிவாக பேசியிருந்தா வரவங்க போகிறவங்க எல்லாரும் அவங்களோட பப்ளிசிட்டிக்காக அந்த பொண்ணை வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது மற்ற கட்சியில் பெண்களை பற்றி இழிவாக பேசும்போது அப்போ உங்கள் ஆளுங்கள்லாம் குரல் கொடுத்தாங்கல்ல, அப்போ உங்கள் கட்சியில் உள்ளவங்களே இதே மாதிரி அடுத்தவங்களை பற்றி பேசும்போது அடுத்தவங்க ஓட்டு போடுறதுக்கு யோசிப்பாங்கள்ல விஜய் சார். அதனால் தயவு செஞ்சு நீங்கள் ஒரு அறிக்கை ஒன்று கொடுங்க. யார் என்ன பேசினாலும் தயவு செய்து பெண்களை பற்றி இழிவாக பேசாதீங்க. ஏன்னா இது தமிழ்நாடு, இது தாய்நாடு, இது தமிழ் மொழி, இது தாய்மொழி. அதனால தான் சொல்கிறேன் உங்களுடைய கட்சியை சேர்ந்தவங்களை. ஏன்னா நான் வந்து உங்களுடைய மிகப்பெரிய ரசிகன். அதனால தான் சொல்கிறேன் இந்த மாஸ்டர் பிளான் படத்துலேருந்து இன்றைக்கி நான் இதை சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஏன்னா உங்கள் கட்சியில் உள்ளவங்களே நீங்கள் அடுத்த பெண்களை இழிவுபடுத்தி பேசினாக்க நீங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமும் இதே மாதிரி இன்னும் 2 மடங்கு 3 மடங்கு ஆகாதுன்னு என்ன சார் நிச்சயம்? தயவு செஞ்சு நீங்கள் உங்கள் கட்சியில் உள்ளவங்களோ உங்கள் ரசிகர்களையோ இந்த மாதிரி அடுத்தவங்க யார் என்ன சொன்னாலும் சரி, நம்ம டிவிகே கட்சியில் என்ன நம்ம வந்து மக்களுக்கு செய்ய போகிறோம் அப்படின்றத மட்டும் தயவு செஞ்சு எல்லாரையும் சொல்லுங்கள். அதை விட்டுட்டு வரவங்க போகிறவங்க இல்லைன்னா என்னம்மா நீ அதை சொன்னியாமே, என்னம்மா நான் இதை சொன்னியானாக்கா எல்லாருக்கும் தான் பேச தெரியும், யாருக்கு தான் பேச தெரியாது. அதனால் இது வந்து பட்டிமன்றம் இல்லை. நீங்கள் பெரிய ஆளா நாங்கள் பெரிய ஆளான்னு. நீங்கள் தமிழக வெற்றி கழகம் ஜெயிச்சாக்க மக்களுக்கு என்ன செய்வாங்க, என்ன நீங்கள் மாஸ்டர் பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத நீங்கள் ஒரு அறிக்கையாக கொடுங்க. அதன் மூலமாக உங்களுடைய தொண்டர்களும் ரசிகர்களும் அதை கடைபிடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். நன்றி.